ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் அனிமேவோட நெக்ஸ்ட் 4 எபிசோட தான். ஸோ இதுக்கு முன்னாடி 1லேருந்து 4 எபிசோட கமெண்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையா, பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். வெறும் பயங்கரமா சாப்பிட்றாங்களா, இது எல்லாத்தையுமே ஒரு காடஸ் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களால நம்பவே முடியல. என்னோட சர்வன்ட் ஃபேமிலியர் என்னன்னா இப்போ ஹியூமன் கூட கான்டாக்டை போட்டிருக்கு, அதுவும் இவன மாதிரி ஒரு ஹியூமன் கிட்ட. இதுக்கப்புறம் நம்ம மக்கோடாவை அது செம்ம வேகமா வேற ஒரு எத்துக்கு கொண்டு போகுது. ஆமா என்னப்பா உனக்கு அடிபட்டிருக்கு? ஆமா இல்லையா அப்படின்னா புயல் வேகத்துல வந்தா என்ன ஆகும் என்னோட நிலைமை? சரி எப்படியும் நம்ம சீக்கு வந்தாச்சுப்பா, இப்போ வந்து மீனை தான் நம்ம பிடிக்கணும். அதோட பவரை வச்சு அது தாக்குது. அந்த இடத்துல எல்லா மீனும் மேல மிதக்குது. இப்போ உனக்கு என்ன மீன் தேவையோ நீ வந்து தாராளமா எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையுமே நீ கொண்டுட்டியா என்ன? அப்படின்லாம் இல்ல, வெறுமா நான் ஷாக் ஒண்டி தான் குத்தேன். கூடிய சீக்கிரத்துல அதெல்லாம் நீந்த ஆரம்பிக்கும். இதே மாதிரி அவன் எடுக்கிறான். அங்க முன்னாடி ஒரு பாய்சனஸான மீன் இருக்கா, அதையும் அது எடுக்க சொல்லுது. அது ரொம்ப ருசியா இருக்கும்பா. அப்ரைசல் பண்ணி பார்த்தா அது பாய்சனஸான மீன். அதனால அப்படியே அவன் தூக்கி போறான். என்ன நீ தூக்கி போற? இல்லையா பின்ன அது என்னோட இன்கிரீடியன்ட்ல கலந்தா அவ்வளவுதான், என்னோட ஃபுட்டும் பாய்சனால நிரம்பிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதனால மரியாதையை விட்டுரு. உனக்கு இந்த மாதிரி மீன்களை வச்சு நான் நல்ல டிஷ்ஷை செஞ்சு தரேன். மீன் எல்லாத்தையுமே அவன் தனித்தனியா வெட்ட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை செஃபோட வீடியோ பார்த்ததெல்லாம் நல்லா இப்ப எனக்கு உதவியா இருக்கு. அங்க ஒரு மீனை வெட்டி போட்டோம், இன்னொரு மீனை கிரில்ல போடுறான். அதே மாதிரி ஃபாயில் எல்லாம் போட்டு அதை மடிச்சும் வைக்கிறான். ஆயில், பெப்பர், பட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஃபாயில போட்டு அப்படியே மடிச்சு அங்க வைக்கிறான். அதே மாதிரி மீனை வறுக்கிறதும் இன்னொன்னு வச்சு வித்தியாசமா ஒரு டிஷ் செய்யறான். அதே மாதிரி ஒன்னொன்னுத்தையும் ரெடி பண்றான். அங்க ஃபேல் வந்து அதை கடிச்சு பாக்குதா, கடிக்கவே முடியல. அதை நீ திறந்து சாப்பிடணும். அது அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல சாப்பிடுவாங்களா, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு டிஷ் அவங்க சாப்பிடுறாங்க. அங்க ஒண்ணு அவ்வளோ ருசியா இருக்கா. நம்ம ஹீரோ பியரையும் ஆர்டர் பண்ணிருப்பான். அதையும் அவன் குடிச்சுன்னு ஒன்னொன்னுத்தையும் மாத்தி மாத்தி சாப்பிடறான். ஒரு டைம் மஷ்ரூம், மீன், இந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிட அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதுதான்ப்பா சொர்க்கம், குடிக்கணும், சாப்பிடணும், இப்படிதான் வாழணும். ஏய் இங்க என்னோட மீன் காலி இன்னமும் எனக்கு கிடைக்குமா, வெயிட் பண்ணு, திரும்ப அவன் சமைச்சு தரான். இதே மாதிரி அவங்க ஜாலியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கேம்பிங் ட்ரிப் மாதிரி இது இருக்குன்னு சொல்ல ஃபேலுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேலும் சொல்லுது, அப்பனா கேம்பிங் வரும்போதெல்லாம் நம்ம மீனிய சமைச்சு சாப்பிடலாம். அப்புறம் அங்க போகும்போது அங்க ஒரு ஸ்லைம் அவன் வச்சிடறான். என்னப்பா ஃபேலு, உன்னோட பேரியர் வந்து இங்க ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல. அதெல்லாம் சின்ன மாஸ்டர், அதுங்க கிட்ட எல்லாம் இது ஒர்க் ஆகாது, ஏன்னா அது ரொம்ப வீக். அதெல்லாம் ஒரு பிரேமா தான். அப்படியே இந்த ஸ்லைம் ரொம்ப கியூட்டா இருக்கு, ஜெல்லி மாதிரி. ஆனா அப்படியே விட்டா இது கண்டிப்பா இறந்து போயிடும். மத்த மாஸ்டருங்க கருணையே காட்டாம கொன்றோம். இதனால அவங்க யோசிக்கிறானா, அதுவும் அங்க பசிக்கிற மாதிரி பண்ண அங்க சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறான். ஆனா ஃபுட் எல்லாமே காலி. இந்த ஸ்லைமோ போற வழியில ஒரு கேன் அப்படியே அது சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஐட்டமையும் அதை சாப்பிட ஆரம்பிக்க நல்ல வேலை ஹீரோ தடுக்கிறான். இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. அங்க தட்டியும் அது சாப்பிடலான்னு போதா தத்துறான். இந்த ஸ்லைமால இந்த ட்ராஷ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட முடியுது. ஹீரோ கூட அது நல்லா பழகுதா. அட இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குப்பா. இல்லையா பின்ன, ஏன்னா அது ஆல்ரெடி உன்னோட ஃபெமிலியரா மாறிடுச்சு. இது எப்போ வேலை இப்பதான் சொல்றது, உன்னோட ஸ்டேட்டஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ண. ஸ்லைம் வந்து ஆசைப்பட்டது நீயும் ஒத்துக்கின ஃபெமிலியரா இருக்கிறதுக்கு. சீக்கிரம் பா அதுக்கு ஒரு பேரை வை. அங்க சோயின்னு ஒரு பேரை வைக்கிறான். அதுவும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எத்த மேஜிக் யூஸ் பண்ணி அவன் ஒரு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அது ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க ஃபேலும் கேக்குது, என்னப்பா என்னோட உதவி வேணுமா? அப்பா சாமி உன்னோட உதவியே வேணா, போன வாட்டி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், அதனால நானாவே கத்துக்கிறேன். அப்ப நான் கத்துக்கின மாதிரி தான் போ. அதே மாதிரி அங்க தண்ணி குடிக்கிறான். அந்த பாட்டில் அது பொடுங்க பாக்குது. போய் இதுல தண்ணி இருக்கு, நீ அதுக்குள்ள இதை பொடுங்க கூடாது. அங்க சோயிய இப்பதான் அவன் நல்லா கவனிக்கிறான். என்னன்னு தெரியல, அதோட சைஸ் அது டபுள் ஆன மாதிரி ஒரு சைடு இவனுக்கு தெரியுது. அதுக்கு காரணம் இவன் வேற உலகத்தோட சாப்பாடு குத்துருப்பான். அதுதான் ஒரு காரணமா இருக்கும். அங்க ஃபேலும் கேக்குது, எப்பா எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் போட முடியுமா? வெயிட் பண்ணு சோயி, உனக்கும் இந்த வாட்டி நான் மேக் பண்ணி தரேன். திரும்பவும் மேக் பண்ண போறான். அங்க ஆர்கோட மீட் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்கு, காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த உலகத்துல இருக்க மீட்டுக்கு நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். இதே மாதிரி அங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுறாங்க. சோயிக்கும் அவன் கத்து தந்திருப்பான், பாத்திரத்தை அப்படியே சாப்பிடக்கூடாது, வெறுமா கிளீன் ஒண்டி தான் பண்ணணும்னு. அது அங்க மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கு. பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்க. மத்தவங்களும் இங்க இருக்காங்களே, நீ உண்மையிலேயே வேற லெவல் சோயி. சோயோட லெவலும் ஏறி இருக்கு. சோயிக்காகவே அவன் வந்து ஒரு பார்ட்டியும் கொடுக்கறான். டோராயாக்கி டீன்னு ரெடி பண்ணானா. டோராயாக்கி அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. டோராயாக்கிய சாப்பிட அது பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா. உன வாட்டி சாப்பிட்ட மாதிரி தான் இதுவும் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள இருக்குது அது என்னது, இது வந்து அதை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது நீ எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும். சீக்கிரம் எனக்கு அதுவும் உருவாக்கித்தா, இந்த நான் கம்பேர் பண்ணணும். நான் இதை சோயிக்காக உருவாக்குனேன். சோயி இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா? அங்க சோயும் பிடிச்சிருக்குன்னு பயங்கரமா பாடியை ஷேக் பண்ணுது. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. அங்க சோயி தான் எழுப்பி வருது. அங்க ஃபேலும் வந்து, இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். என்னப்பா வயிறு கீரை ஏதாச்சும் சரியில்லையா என்ன? நீ என்ன முட்டாளா? எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. காடஸோட பிளெஸிங் என்கிட்ட இருக்கு. எனக்கு காடஸ் நீரர் உங்ககிட்ட இருந்து ஒரு டிவைனான மெசேஜ் கிடைச்சது. என்னன்னா உன்னை பத்தி தான் அன்னைக்கு நீ வந்து கேட்டிருக்கல, ஏதாச்சும் பிளெஸிங்க கொடுங்கன்னு. அவங்களோட காதுல விழுந்திருக்கு. அவங்க வந்து பிளெஸிங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களாம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா வாரத்துல ஒரு நாள்
வேற உலகத்துல சேர்ந்த அந்த அதர் வேர்ல்டு ஸ்வீட் அதை நீ ஆஃபரிங்கா கொடுக்கணும். உனக்கு என் அளவுக்கு ஒன்றும் ஃபுல் பிளெஸிங் கிடைக்காது, பாதி தான் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் டெத்து இதுல எல்லாம் உன்னால தப்பிக்க முடியும். எப்படி அவங்களுக்கு ஆஃபரிங் பண்றது, வேற எப்படி தண்ணி மிரரு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு உன்னால ஆஃபரிங் பண்ண முடியும். உன்னோட முழு மனதோட நீ பண்ணாலே போதும், உன்னால எதுவா இருந்தாலும் அதை சென்ட் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு நீ தவறாம பண்ணணும், ஸோ மிஸ் பண்ணாம நீ சென்ட் பண்ணிடணும். ஆனா எனக்கு தெரியல உங்களுக்கு எதுக்கு இந்த அதர் வேர்ல்டு ஸ்வீட் மேல அவ்வளோ கண்ணுன்னு. அங்க ஃபேலோ முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லுது, அவங்களுக்கு என்ன வேணும்னா அந்த கிரீம் பண்ணு மெலன் பண்ணு இந்த வித்தியாசமான பண்ணெல்லாம் இவன் வாங்கினால அது எல்லாத்தையுமே அவங்க கேட்கறாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட மில்க்குன்னு ஏகப்பட்ட விஷயத்த அவன் ப்ரே பண்ணி அனுப்பி வர்றான். அதுவும் அங்க மேல போய்த அவனுக்கு பிளெஸிங்கும் கிடைக்குது. இதுதான் அந்த பிளெஸிங்கா, இது என் அளவுக்கு இல்ல, இந்த அளவு இது மைனர் ஒண்ணு. சைடு காடஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வந்து இது எல்லாத்தையுமே அவங்க கனவுல ஒண்டி தான் பார்த்தாங்க. அது வந்தா அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருக்கு. இதெல்லாம் உருவாக்குனவன் கண்டிப்பா ஒரு ஜீனியஸா இருப்பான்னு நினைக்கிறேன். அங்க காடஸ் ஜூஸையும் குடிக்க அதுவும் வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி அந்த பண்ணு காலி ஆயிடுது. அட அதுக்குள்ள காலியா, நான் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும். இருந்தாலும் என்னால ஆர்வத்தை அடக்க முடியல, இதெல்லாம் விட்டா நான் இப்பயே சாப்பிட்டுருவேன். அவங்க வந்து அவங்களே கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, இதெல்லாம் முடியல. எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது டோராயாக்கி நான் கேட்க வந்துட்டேனே. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி பாக்குறான். உன்னை வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி ரொம்ப பவரா இருக்கு. இதுக்கு காரணமும் அந்த பிளெஸிங் தான் நினைக்கிறேன். சோயி அதே மாதிரி நீயும் லெவல் 13 கொண்ட உன்னாலையும் போக போக ஸ்ட்ராங் ஆக முடியும். சோயி இதே மாதிரி அவன் பிராக்டிஸ் பண்றான். பிராக்டிஸ் பண்ணி அவன் ரொம்ப கலைச்சு போயிடறான். இதுக்காக சாக்லேட்டை ஸ்வீட்டா ஏதாச்சும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க சாக்லேட்டையும் ட்ரிங்கையும் அவன் குடிக்கிறான். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. சோயும் பாக்குமா, சோயிக்கும் தரான், அதுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இந்த ஃபேல் எங்கேயோ போறேன்னு சொன்னா நான் எங்க போனான்னு தெரியல. ஃபேல் வரும்போதே அங்க கண்டுபிடிச்சது. ஆமா என்னடா நான் போனக்கப்புறம் எதுவும் அமைக்க இருக்க போல, அது ஒன்றும் இல்லை, நான் ட்ரைனிங் எடுத்து டயர்ட் ஆயிட்டேன். ஸோ அதனால தான் நான் சாக்லேட்டை சாப்பிட்டேன். அப்போ எனக்கு நானும் ஓடி ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீயாச்சு டயர்ட் ஆகுறதாச்சு, அதை என்ன நம்ப சொல்றியா? ஒரு லெஜெண்டரி ஃப்ரெண்டரு, உன்னால ஒட்டுமொத்த கண்ட்ரியே அழிக்க முடியும். உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் உன்னை தூக்கினா அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். அதே மாதிரி நான் எவ்வளவு வேலையை பாக்குறேன் தெரியுமா? என்னால இதுக்கு மேலேயும் நகர முடியாது. எனக்கு தரப்போறியா இல்லையா? இதுக்காகவே அவன் சாக்லேட் ஆர்டர் போடுறான். அதையும் ஆர்டர் போடுறான். அது எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்பா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு காட சொல்லி அவனோட காதுல மெசேஜ் விழுது. அவனும் யோசிக்கிறான், டிவைன் மெசேஜ் ஆயுது, நல்லா கேளு, எனக்கு நீங்க சாப்பிடுற ஸ்வீட் வந்து வேணும், சீக்கிரம் பிரேயர் பண்ணி எனக்கு அனுப்பிவிடு. அதே மாதிரி அந்த டோராயாக்கி அதை மறக்காம அனுப்பிவிடுப்பா. இது பார்க்கும்போது எனக்கு டிவைன் மெசேஜ் மாதிரியே தெரியல. ஆனா நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் அனுப்பணும்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, காட் நான் சொல்றேன், அதனால அனுப்பிவிடு. இது ஒன்னும் டிவைன் மெசேஜ் மாதிரி இல்ல, கெஞ்சுற மாதிரி தான் இருக்கு. ஆனா காடஸ் இந்த மாதிரி நான் இப்பதானே ரீசெண்டா உங்களுக்கு சென்ட் பண்ணேன், அது எல்லாமே காலிப்பா, எனக்கு சென்ட் பண்ணி விடு. அங்க அவனும் சென்ட் பண்ணி விடுறான். நல்ல வேலையை பண்ணிருக்கேன், என்னப்பா ரொம்ப நல்லா பிரேயரை பண்ணிருக்க போல அவங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன யூஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி ஏதோ ஒண்ணு நம்ம அங்க போகலாம். எங்க வா என் கூட. போற வழியில அவன் வின் மேஜிக்கை பத்தி கேக்குறான். எப்படி நல்லா இப்போ ஒர்க் ஆகுதா? அவங்களோட மேஜிக்னால இப்போ அது லைட்டா பவரா இருக்கு. அப்படின்னா நான் உன்னை அங்க கொண்டுதான் போகணும் போல. என்ன சொன்ன? இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம போகலாம். இந்த சைடு காடஸ் வந்து ரொம்ப ஜெலஸா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒண்டி அதை சாப்பிடுறாங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனோட ஸ்கில்லால அவன் ஜம்முன்னு சாக்லேட் பண்ணுன்னு ஏகப்பட்ட விஷயத்த சாப்பிடுறான். இதெல்லாம் சரியே இல்ல, எனக்கு இன்னமும் வேணும். எனக்கு வந்து ரொம்ப ஜெலஸா இருக்கு. நான் அநியாயமா நான் காடஸா இருந்துட்டு நான் திரும்ப அவங்க கிட்ட கேட்டா அந்த காட்ஸ் எல்லாம் கீழ்த்தனமான பாப்பாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்றது, அந்த ஸ்வீட் எல்லாம் ரொம்ப ருசியா இருந்ததுப்பா, எனக்கும் அதெல்லாம் வேணும். இதெல்லாம் சரியே இல்ல. ஆமா ஃபெல்லு, நம்ம வந்து இப்போ எங்க வந்திருக்கோம்? இது ஒன்னும் நார்மலான கேவ் இல்ல, இது ஒரு டஞ்சனு. எங்க டென்ஸான எனர்ஜி இருக்கோ அங்க வந்து இது கிரியேட் ஆகும். அடே நான் வந்து அதை ஒன்னும் கேட்கல, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? போன வாட்டி உன்னோட ஃபயர் மேஜிக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லல, இந்த வாட்டி அதே மாதிரி உன்னோட எத்து மேஜிக்கை நம்ம ஸ்ட்ராங் ஆக்க போறோம். நம்ம மக்கோடாவால அங்க தப்பிக்கவும் முடியல, அங்க பிடிச்சு வச்சுக்குது. உள்ள நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே வீக்கான மாஸ்டர்ஸ் தான். அது உன்னை பொறுத்த வரைக்கும் வீக், என்ன பொறுத்த வரைக்கும் அதுங்களா ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா உன்னால லெவலப்பே ஆக முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் உனக்கு போகும். நீ கவலைப்படாவனா, என்னோட பேரியரும் நான் உனக்கு கொடுக்குறேன். சரி நீ எவ்வளவு சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங்க நம்ம பண்ணணும். ஏகப்பட்ட பொருள் அவன் வாங்குறான். ஃபேலுக்கு அங்க இதுவும் புரியலையா, இப்பதான் அவன் புரிய வைக்கிறான். இதெல்லாம் சாப்பிடும் போது நம்மளோட பவர் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நீ கூட போன வாட்டி சொன்னல, எனக்குள்ள பயங்கரமான எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு, விட்ட ஒரு டிராகனி தோக்கச்சிருவேன். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும், அப்பதான் என்னோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் எனக்கு விஷயமும் புரியுது. ஆமா சோயி பிளேட்டோட சாப்பிடுது, இதனால அதுக்கும் லெவல் வந்து ஏறுமா? ஆமா இதனால சோயோட லெவல் அங்க நல்லாவே ஏறும், அதுவும் பர்மனன்ட்
பெர்மனண்டா. அப்போனா சோயால எப்போ வேணாலும் லெவலப் பண்ணிக்க முடியும்ல. எங்க உலகத்துல நாங்க இந்த விஷயத்தெல்லாம் சாப்பிட்டா எங்களோட லெவல் ஒன்னும் ஏறாது. இதே மாதிரி அங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட லெவல்லாம் ஏறி இருக்கு. ஃபேலோட ஸ்பீடும் அங்க ஏறி இருக்கு. சோய்க்கும் லெவல்ஸ் அங்க லெவலப் ஆயிருக்கு. இதே மாதிரி அவங்க டஞ்சனுக்குள்ள போறாங்களா, போற வழியில ஃபேல் அவங்க தள்ளி விட்டுக்கினே இருக்கு. நான் போறேன், என்னை வந்து தள்ளாத. இதே மாதிரி போகும்போதே ஒரு ஸ்லைம் தான் அதை நம்ம சோய் அசால்ட்டா அழிக்குது. இதே மாதிரி 2 மாஸ்டர்ஸ் வருமா, இது நம்ம மக்கோட தான் கொல்லணும். அங்க அதை தாக்கி கொண்டுறான். சோய் இன்னொன்னு கொல்லுது. அதுங்க எல்லாமே மஞ்சு போயிடுது. ஆமா, எப்படி இது மறையுது. டஞ்சன் வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா, அதுக்குள்ள ஒன்ஸ் யாராச்சும் இறந்து போயிட்டா டஞ்சன் வந்து அவங்கள முழுங்கிடும். இதே மாதிரி உள்ள போறாங்களா, அங்க கத்திய வச்சு அவன் தாக்குறான். ஹேய், நீ ஃபயர் அட்டாக் பண்ணாத, நீ உன்னோட எத்து மேஜிக் வச்சு தாக்கணும். இதே மாதிரி அவங்க போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா ஃபேல் இருக்கும் போதே அதுங்க நம்ம ஹீரோவை தாக்குவது. இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே எனிமிஸா தான் பார்க்கும், ஸ்ட்ராங்கோ வீக்கோ. இதே மாதிரி போற வழியில ஒரு உல்ஃப் மாஸ்டர் வருமா, அதை பார்த்து அவன் பயங்கர வேகமா ஓடுறான். ஓடுறதுனால எந்த விதமான பயனும் இல்ல. இது கேட்டோன்னே அங்க ஒரு ஸ்டோன் அட்டாக் பண்றான். அதுங்க அங்கேயே வந்து போகுது. பாத்தியா, நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒன்னும் இல்ல, இன்னமும் பயங்கரமான விஷயம்லாம் இருக்கு. அப்படின்னா இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் கொல்லணும். இதே மாதிரி அவங்க கீழே போறாங்க. கீழே கோபோல்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தா எல்லாமே உல்ஃப் மாஸ்டருங்க, ரொம்ப கூட்டமா ஒன்னா இருக்குதுங்க. அதனால நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியலையா. ஏய், நீ எங்க ஓடுற, ஓடக்கூடாது. நீயும் சோயும் போய் தாக்குங்க. அதுக்கும் மேல என்னோட பேரியரும் உங்க கிட்ட இருக்கு. பிரச்சனை இருக்காது. அப்படி பிரச்சனை வந்தாலும் நான் நடுவுல வந்துக்கிறேன். சோய் பாரு, சோயெல்லாம் என்ன ஆர்வமா இருக்கு. சோய், எதுக்கு நீ இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்க. நான் என்ன யோசனை, உனக்கு சண்டை அது பிடிக்காதுன்னு நினைச்சேன். போ சண்டை போடு அப்படின்னு தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க வசமா மாட்டிக்கிறான். அதனால எல்லா மாஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவை நோக்கி வருமா. சோய் தாங்க காப்பாத்தி விட்டு என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா தாக்கி, இது உன்னோட டர்ன். அங்க இதனால அவன் ட்ரை பண்றான். அதே மாதிரி அவனால கொல்ல முடியுதா. இன்னமும் நிறைய மாஸ்டர் வருது. எல்லாத்தையுமே சோய் மக்கோட 2 பேருமே கொல்றாங்க. எவ்வளவுதான் மாஸ்டர்ஸ் வந்து இங்க இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னமும் 2 இருக்கும். அது ஓடி போதா, அதையும் யாரோ ஒருத்தங்க கொண்டுறாங்க. உள்ளல இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது. அதுதான் அதுங்களோட கிங்கு. நினைச்சேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கொண்டுட்டோம்ல, அதனால இது ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்போ நம்மள கொல்றதுக்கு அது வருது. இப்ப வேற என்ன, இன்னமும் நம்ம ஸ்ட்ராங்கா தாக்கலாம். ஆனா அதுக்குள்ள அது பயங்கரமா தாக்குறா. மக்கட்டும் ரொம்ப பயந்து போய் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கினே இருந்தா வேலைக்கு ஆகுதுடா, நீ ஏதாச்சும் பண்ணணும். அங்க ஸ்டோன் அட்டாக்ஸ் அவன் பண்ணி பாக்குறான். எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். அது பண்ற அட்டாக்ல என்னோட பேரியர் அதுவும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட திரும்ப ஒரு அட்டாக் பண்ணா அது நெத்திலே வருது. அவ்வளவுதான் அதோட கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் இன்னமும் உயிரோட தான் இருக்கு. அந்த மாஸ்டர் திரும்பவும் தாக்க வருதா. அங்க மேஜிக்கை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா மேஜிக் அங்க ஒர்க் ஆகல. வேற கேட்ட நேரத்திலேயே இந்த மேஜிக் பவர் காலி ஆகணும். அந்த மாஸ்டரோட அட்டாக் அது வந்து பேரியரை உடைக்கிற மாதிரி போகுது. இந்த மாதிரி அட்டாக்ஸ் ஆலாம் பேரியரை எதுவுமே பண்ண முடியாது. சோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அது மேல தூய் வருதா. இதனால அதோட உடம்பு அப்படியே அழுகி போகுது. இதுக்கப்புறம் அப்படியே அங்க மயங்கி போயிடான். அங்க சோய் தான் எழுப்புது. சோய், நீ நல்லா இருக்கியா. நல்லா இருக்கு மாஸ்டர். கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட இரு சோய், நீ என்ன பேசுனியா என்கிட்ட. மாஸ்டர், ஆமா, அந்த மாஸ்டரை கொண்டக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, என்னால உங்க கூட பேச முடியுது மாஸ்டர். மாஸ்டரா? ஆமா மாஸ்டர், நீங்க தான் சோயோட மாஸ்டர். அட, நானு மாஸ்டரா? முன்னால பேச முடியுது. சோய், இன்னமும் நீ கியூட்டா இருக்க. உன்னோட லெவல செக் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க லெவல அவன் செக் பண்றான். சோயோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பேபி ஸ்லைமா இப்போ இல்ல. அப்ப அங்க நடந்த அந்த விஷயத்தினால தான் இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோய்க்கு ஒரு பாய்சன் புல்லட்னு ஒரு எபிலிட்டி கிடைச்சிருக்கும். அவனோட லெவலும் அங்க அதிகரிச்சிருக்கு. கிட்ட இப்போ எத்து மேஜிக்கான ஸ்கில்லும் இருக்கு. அட்ஸ பார்க்கும்போது சோய் இது ரொம்ப அதிகமா இருக்குமா. இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்லைம் பிறந்தே ஒரு 14 days தான் இருக்கும். அது கிட்ட நான் தோத்து போயிட்டேன். மாஸ்டர், என்ன ஆச்சு? நீங்க சந்தோஷமா இல்லையா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல? இல்ல, அப்படி இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, ஃபேலுங்க, ஃபேல் ஏதோ ஒரு விஷயமா வெளில போயிருக்கான். அவளுக்கிட்டையும் பேச முடியும்ல. சோயால ஃபேல் கிட்ட பேச முடியும். ஆமா சோய், நீ உண்மையிலேயே என்ன கிரியேச்சரு? சோய் பத்தி எனக்கு தெரியல. சோய்னா சோய் தான். ஆமா, இதுக்கு வந்து என்ன தெரியும், இது பிறந்தே கிட்டத்தட்ட 14 நாள் தான் ஆகுது. ஒரு குரலும் வருது. என்னப்பா எழுந்துட்டியா? ஆமா, நீ வந்து எங்க போன? அது என்ன வாயில அவ்வளவு ரத்தம்? எழுந்துக்க லேட் ஆச்சா, அதான் நான் வெளியில போயிட்டு வந்தேன். அதே மாதிரி உன்னோட சாப்பாடு மாதிரி எதுவும் வராது. அதனால பசி எடுக்குது, சீக்கிரம் செய். இதுக்காக அவன் பாக்குறான். முட்டை, ரைஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறான். வெங்காயத்தை பொடி பொடியா நுறுக்கணும். ராக் பேர்டையும் அதே மாதிரி பண்ணிட்டு டீ உடைச்சு ஊத்தணும். எண்ணெய், சுகரு, மீட்டு, அது கூடவே முட்டையை கலந்தா அது வந்து ரெடி ஆயிடும். அது கூட ரைஸ் நான் கலந்தா இந்த டிஷ் ரெடி. இது அவன் கொடுக்கறான். ஃபேலுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேல் அங்க செகண்ட் ரவுண்டுக்கு எல்லாம் கேக்குது. ஆமா, சோய்க்கும் வேணும். நீ இப்பதான்டா சாப்பிட்டு வந்த. சோய், அதுக்கும் மேல நீ இன்னமும் அதை சாப்பிடல. நான் சாப்பிட்டக்கு அப்புறம் கண்டிப்பா அதை நான் சாப்பிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தீனி பண்ணாரமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சோய் இப்போ லெவல போயிடுச்சு. அதால பேசலாம் இப்ப முடியுது. ஆமா, அது நீ தூங்கின இருக்கும் போதே எனக்கு தெரியும். ஆமா, ஃபேல் அங்கிள் கிட்ட என்னால இப்போ பேச முடியும். தியா, அது ஃபேல் அங்கிள்னு உன்ன சொல்லுது. நான் ஒன்னும் அங்கிள் இல்ல, என்ன அப்படி கூப்பிடாத. என்ன நீ சொல்ற? சோய் பிறந்தே ஒரு 14 நாள் தான் ஆகுது. அதனால அது அங்கிள்னு சொல்லுது. உனக்கு வயசும் ரொம்ப அதிகம். அப்பனா என்ன கம்பேர் பண்ணா நீயும் அங்கிள் தானே. எனக்கு அந்த அளவுலாம் இல்ல, 27 வயசு தான் ஆகுது. உங்க சோயும் சொல்லுது. மாஸ்டர் வந்து மாஸ்டர் தான். திரும்ப சொல்லிட்டேன், என்ன அங்கிள்னு நீ சொல்லக்கூடாது. அதனால அது பயந்து போயிதா. ஏய், என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க? இதுக்கு சோய பயமுத்துற போயும் சோய் இப்போ ஃபேல் அங்கிளும் கூப்பிட முடியாதான்? நீ இப்படி பண்ணிருக்க. சரி, இங்க சோய் ஒண்டிதான் அங்கிளும் கூப்பிடணும், புரியுது?
புரியுதா? பாத்தியா சோயி, அவன் வந்து ஒத்துக்கினான். ஃபேல் அங்கிள் வந்து ஒத்துக்கினாரு. இனிமே ஃபேல் அங்கிள் நான் ஃபேல் அங்கிள்னே கூப்பிடலாம். சோயி நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க சோயி. இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம சோயி வந்து ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். என்னடா இவன் எழுந்துக்கவே இல்லைன்னு. கவலைப்படாத, அவன் சீக்கிரமா எழுதுப்பான். எனக்கு அவரு கூட ஆசையா இருக்கு இந்த மாதிரி பேசணும்னு. நீ கவலைப்படாத, அது வரைக்கும் நீ என் கூட பேசலாம். அப்படியா? மாஸ்டர் எழுந்துக்கிற வரைக்கும் நான் ஃபேல் அங்கிள் கூட பேச போறேன் ஃபேல் அங்கிள் கூட பேச போறேன். என்னது ஃபேல் அங்கிளா? நீ எதுக்கு என்ன அங்கிள்னு கூப்பிடுற? ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப பெரியவரு, எப்பயுமே என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க ஃபேல் அங்கிள். அப்பனா இந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்கள அங்கிள்னு கூப்பிடுவாங்களா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க தான் ஃபேல் அங்கிள். அதுக்குன்னு அங்கிள் நீ திரும்பவும் கூப்பிடாத. இதுக்கப்புறம் தான் போயிருக்கோம். ஆனா போகும்போது அவங்க பேரியரை போட்டு தான் போகுமா? சோயி சொல்லுது, நீங்க வந்து உண்மையிலேயே சோயோட அங்கிள் தான். இந்த காட்டுக்குள்ள ஆத்ரோஸ், கிரிஃபோனு இந்த இதெல்லாம் இருக்குது. அதனால தான் இதை தப்பிக்கணும்னு அவங்க இந்த வழியை உருவாக்குனாங்க. என்ன சொல்ற? அதுங்க ரெண்டும் பாஸ் லெவல் மாஸ்டர் ஆச்சு. அந்த ஏரியால நம்ம எதுக்கு போகணும்? முன்னாடி அதுங்களாம் ஒன்றும் இல்ல. அட ஓ முன்னாடி எதுவும் இல்ல, என் முன்னாடி அதுங்களாம் ரொம்ப பெருசு. கவலைப்படாத, அதுங்களுக்கே தெரியும் என் முன்னாடி வந்தா என்ன ஆகும்னு. நம்ம முன்னாடி சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் பயம்னா என்னன்னு தெரியாதது வேணா வரலாம். ஆத்ரோஸோட டெரிட்டரியில அவங்க இருக்காங்க. அங்க எவ்வளவு இருக்குன்னு கேட்க நிறையவே இருக்கான். வேலை திரும்பவும் நம்ம போயிடலாம். இல்ல அப்படி பண்ண முடியாது, அதுங்களோட டெரிட்டரிக்குள்ள நம்ம வந்தாச்சு. அதுங்க வந்தாச்சு. என்னது வந்தாச்சா? அங்க ஏகப்பட்ட ஆத்ரோஸ் வருது. இதுங்கதான் அதுங்களா? இதுங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியல, அதனாலதான் என் முன்னாடி வந்திருக்கு. என்ன பண்ணு, சோயி கூட சைடா உட்காந்துக்கும், உனக்கு எதுவுமே ஆகாது. நீ என் முன்னாடி வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. ஏன்னா இங்க வந்துட்ட, உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. உங்க அது தாக்கவதா ஒரே அட்டாக்ல அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு. அங்க இதை பார்த்து அதுங்க பயந்து ஓடிட்டு. ஆமா, அது என்ன தாக்குதல் அது? இதுதான் ஓங்கி வச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவாங்களே, அதுதான் ரெண்டரிங் கிளாஸ் வச்சு யாரு என் முன்னாடி வந்தாலும் ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். ஆரம்பிச்சுட்டானா திரும்பவும் பாராட்டுறத. ஆலங்கிள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னால அப்படி பண்ண முடியுமா? கிளாஸ் இல்ல, அதனால அப்படி பண்ண முடியாது. ஆனா உன்னோட பாய்சனை தூக்கி அடிக்கிற அந்த திறமை அது உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. அது பெஸ்ட் தான் சோயி, பெஸ்ட் தான். இதுக்கப்புறம் அவன் பயந்து தான் எல்லாத்தையுமே பண்றான். எதுக்குடா நீ பயந்து போய் கிடக்குற? இல்லையா பின்ன அதுங்களோட டெரிட்டரியில நம்ம இருக்கும். நீ என்ன சொல்ற? காலையில நான் அந்த விஷயத்த பார்த்து அதுங்க ரொம்ப பயந்து போயிருக்கும். இங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எதுக்கும் என்னோட ஷீல்டு ப்ரொடெக்ஷனை இன்னமும் ஏத்த முடியுமா? நீ வந்து பயப்படாத, எனக்கு சாப்பாடை ஃபர்ஸ்ட் போடு. எனக்கும் பசிக்குது மாஸ்டர். கண்டிப்பா உனக்கும் நான் செஞ்சு தரேன் என்னோட கியூட்டான சோயி. என்னப்பா நீ சோயி கூட ஒரு விதமாவும் என் கூட ஒரு விதமாவும் இருக்க. நம்ம கிட்ட சர்ப்பனோட மீட் தான் இருக்கு. இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது சிக்கன் மாதிரி இருக்குமா? நீங்க இருந்து வெளியில போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னமும் நிறைய போகணும். இங்க வர்றதுக்கு 3 வாரம் ஆச்சு, இன்னமும் நிறைய நாள் ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அங்க அதை வந்து வெட்டி போட்டு அதுல ஆயில், வெங்காயம், சோயா சாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஊத்தி சிக்கனை வச்சு ஒரு டிஷ் செய்யறான். அதை சாப்பிடும் போது அவனுக்கு பயமா தான் இருக்கு. இது சிக்கன் தான் அப்படின்னு அவன் சாப்பிடுறான். அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கா? அடே என்னடா எனக்கு போடாம நீ ஒண்டி சாப்பிடுற? இரு நான் உனக்கும் செய்யறேன். அங்க செஞ்சு கொடுக்கறான். கடைசியில அவனுக்கு இல்லாம போயிட்டு அங்க எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. அடே அது எனக்காக செஞ்சது. அங்க சைல பாப்பானா இன்னும் 2-3 பீஸ் இருக்கும், அதை வச்சு அவன் செய்யறான். அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுணும். அதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஒரு வித்தியாசமான விஷயத்த அவங்க பாக்குறாங்க. அது எல்லாமே ஹீலிங் மஷ்ரூம். அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது. இதை வச்சுதான் மெடிசன் எல்லாம் உருவாக்குவாங்க. ஆனா இதை அப்படியே சாப்பிடறதுலயும் காயம், அவங்களுக்கு இருக்கிற சிக்னஸ் அது எல்லாமே சீக்கிரமாவே குணமாயிடும். அங்க எவ்வளவு இருக்குமா எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்றாங்க. அங்க சோயும் கேக்குது. சோயி வந்து இதை சாப்பிடலாமா? சாப்பிடலாம், இருந்தாலும் நிறையவே சாப்பிடக்கூடாது, உனக்கு புரியுதா? கண்டிப்பா. இதே மாதிரி அவங்க கலெக்ட் பண்றாங்க. சோயும் அங்க இருக்கிறத சாப்பிடுமா, திடீர்னு அதோட உடம்பு பயங்கரமா ஜெலிக்குது. சோய் உனக்கு என்ன ஆச்சு? ஒளியும் போயிடுது. சோயோட ஒளி அது காணாம போயிடுச்சு. அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது போஷன் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் இதுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட ஸ்கில் இல்ல, இதுவும் நல்ல ஸ்கில் தான். அப்புறம் ஃபேலே சொல்லுது, ஸ்லைம்ஸால அதுங்க சாப்பிடுற விஷயத்த வச்சுதான் எவாலே ஆக முடியும். அயனை சாப்பிட்டா அது அயன் ஸ்லைமா மாறும். அதே மாதிரிதான் இப்போ இதுவும் மாறி இருக்கு. ஓ இது வந்து நல்ல விஷயமாச்சு. அப்பனா சோயி ஒரு நல்ல குழந்தையா? ஆமா சோயி, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அங்க சோயி கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குல்ல, சோயி கிட்ட அவன் ஜென்ரேட் பண்ண சொல்றான். அதுவும் அங்க உருவாக்க ஆரம்பிக்குதா. சோயி உனக்கு வலிச்சா நீ வந்து பண்ண வேணாம். இல்ல எனக்கு வலிக்கல, அது ஓகே தான். சோயி ரெடி பண்ணிட்டா. கையில அது வர வைக்குமா? அட இரு சோயி. பாட்டல்ல அதை நிரப்பிக்கிறான். நல்லா ஊத்து பார்த்தா அது ஹை குவாலிட்டி போஷனா இருக்கு. ஆமா ஃபேலு, இது வந்து என்னதுடா? அங்க இப்பதான் சோயியே சொல்லுது. அதுவா மாஸ்டர், என்ன வலிக்கும் என்னால போஷன்ஸை உருவாக்க முடியும். பெரிய அளவுக்கு அடிப்பட்டாலும் அதுக்கும் நல்ல போஷன்ஸை உருவாக்க முடியும். அப்படியா? இப்போ 3 வகையா இருக்கா? ஃபேலு அவங்க சொல்லுது, நானும் இந்த வகையான ஸ்லைம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஒன்னும் சாதாரணமான கிரியேச்சரா தெரியல. இது மொத்த ஸ்லைம்ஸை கம்பேர் பண்ணா ஒரு ஹை லெவல்னு நினைக்கிறேன். சோயி நீ உண்மையிலேயே ஆசம் மாஸ்டர். நீங்க சொல்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவங்க போறாங்க. போற வழியில தான் கிரிஃபன் அவங்க சந்திக்கிறாங்க. நீ பயப்பட வேணாம் மக்களா. அந்த கிரிஃபனால இதுங்களோட பாஷையை பேச முடியுது. யாரால நம்மளோட பாஷையை பேச முடியுமோ அந்த கிரிஃபன் கண்டிப்பா புத்திசாலியா இருக்கும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி என்ன மத்தவங்க லீடரா ஏத்துக்கணும். அதுக்கு நான் உங்க கூட சண்டை பண்ணும் லார்ட் ஃபென்ரியர். நம்ம ஃபேலும் ஒத்துக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்னும் பின்வாங்க மாட்டேன். ஏய் நீ வந்து அதை கொல்ல கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2 பேரோட சண்டையும் போகுது. அந்த சண்டையில புகலாம் பயங்கரமா பறக்குமா. நம்ம மக்களாக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவன் நல்லா ஒத்து பாக்குறானா அந்த இடத்துல
ஒரே அட்டாக் தான் வந்து மக்கூடா கத்துறான், வேணா அது கூடாத. ஆனா நாங்க ஃபேலும் விட்டுது. அதோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. ஆமா உனக்கு எதுவும் ஆகல? இல்ல நான் ஓகே தான். லார்ட் ஃபென்ரியர் ரொம்ப நன்றி. என்னோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த சோய் கிட்ட கேட்டு அந்த போஷனை மேல வந்து ஊத்தி விடுறான். நல்லா அதோட காயம் எல்லாமே குணமாகுது. என்னன்னு தெரியல, நான் ரெக்கவர் ஆகுறேன். ஆனா நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியும் நான் தோத்து போயிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா பாரு, நீ காயத்தையே உருவாக்கிட்ட. ஆமா நான் தான் காயத்தை குத்துருக்கேன். கேட்டோன்னே எல்லா ஃபெண்டர்ஸும் அவங்க பந்து வருது. நான் ஃபெண்டருக்கு காயத்தை குத்தனால இப்போ எல்லாருமே என்ன லீடரா ஒத்துக்கினாங்க. அதே மாதிரி ஹியூமன் இந்தா இதை வந்து நீ வச்சுக்கோ. அப்படி நீ இந்த பக்கம் வந்தா உன்னை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சமைக்கும் போதே ஃபேல் சொல்லுது, இன்னைக்கு நான் ரொம்ப சண்டை போட்டேன், எனக்கு நிறையவே மீட் வேணும். எப்பயுமே தான் அதிகமா சாப்பிட்றேன். நான் இப்படி பார்த்தாலும் ஃபேல் இல்லைன்னா கண்டிப்பா எவ்வளவு தூரம்லாம் தாண்டி வந்திருக்கவே முடியாது. அதுக்காக நிறைய மீட்ஸை வச்சு அவனுக்கு உருவாக்கி தரணும். அங்க ஒரு டிஷ்ஷையும் உருவாக்கி தரான். அது ஃபேலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இது சூடா இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு. சோய்க்கும் அது பிடிச்சிருக்கு. கூட அவன் அதை டேஸ்ட் பண்ணலான்னு போறான். ஆனா அது ஆர்க்கோட மீட்டா, அதனால யோசிக்கிறான், நான் வாயில வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஃபேலும் சோயும் இன்னமும் கேக்குறாங்க. அங்க உருவாக்க போகும்போதே ஃபேல் கேக்குது, ஆர்டர்ஸ்க்கு நீ என்ன கொடுத்தியா? ஐயோ மாந்துட்டேன், சீக்கிரம் கொடுக்குற வழிய பாடுறா முட்டாளு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அங்க காட்டை விட்டு வெளில வராங்க. அங்க ஃபாரஸ்ட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இப்போ அவங்க கிங்டம் நோக்கி தான் போறாங்க. போற வழியில இன்கிரீடியன்ட்டும் காலின்னு சொல்ல அங்க ஃபேல் பயங்கரமா ஓடி போகுது. போற வழியில ஹியூமன்ஸை அந்த குலக்கார கும்பல் தாக்கியிருக்கா. ஃபேல் நீ என்ன பண்ற? அவங்கள நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும். அப்படி நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கேன், சூப்பரான அற்புதமான டிஷ்ஷஸ் நான் மேக் பண்ணி தரேன். நீ ப்ராமிஸ ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இதே மாதிரி அங்க சண்டை போகுது. ஃபேல் வந்து கத்துதான். இதுக்கே அவங்க பயந்து போயிடுறாங்க. மனுஷங்களா இல்லங்க, உங்களோட வெப்பனை மரியாதையை கீழே போடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான், உங்களை அப்படியே நான் கொன்றுவேன். இது கேட்டோடனே பயந்து கீழே போட்டுறாங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாருமே கட்டி போட்டுறான். அங்க மர்ச்சண்டோட ஓனரும் நம்ம ஹீரோவை மீட் பண்றான். மத்த காட்ஸும் அவங்கள பத்தி சொல்றாங்க. ஆமா இது வந்து உண்மையிலேயே உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். நான் கேள்விப்பட்ட ரூம் எல்லாம் உண்மைதான் போல. அந்த ஃபெண்டரை டேம் பண்ண அந்த மனுஷன் நீதானா? சரி நீங்க வந்து எங்க போறீங்க? கேரளினா அந்த கிங்டமுக்கு தான் நாங்க போறோம். அப்படியா? அப்பனா நானும் உங்க கூட வரலாமா? ஏன்னா நான் இப்பதான் இங்கேயே வந்தேன். கண்டிப்பா நீங்க வந்து அது லாபமா தான் இருக்கும். இதே மாதிரி அவங்க போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க காடஸ்க்கு அவன் வேண்டி இருப்பான்ல, அந்த சீனை காட்டுறாங்க. ஒரு வாரம் ஆச்சு, அந்த மனுஷ பையன் இன்னமும் எனக்கு சாப்பாடு அனுப்பல. காடஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏண்டா எவ்வளவு லேட் பண்ண? உனக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா? அதுவா இங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் போய் நினைச்சா, அதனால தான் லேட் ஆச்சு. நீ வந்து பொய் சொல்லாத, எல்லாத்தையுமே நான் பார்த்து தான் இருந்தேன். சரி நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்க சாக்லேட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். காடஸும் சாப்பிட்டு பாக்குறாங்களா? டேஸ்ட் சும்மா அள்ளுது. என்ன கேக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி இதே மாதிரி நீ கொடுக்கணும், ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. இது கம்மியா இருக்கும்னு நினைச்சேன், ஓகே பரவாயில்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஃபெண்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா கில்ட் என்ன சொல்றதுன்னா இது ஒரு கிரேட் உல்ஃப்னு சொல்றாங்க. இது வந்து டெலிபோர்டேஷன் சர்க்கிள் வழியா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. என்னது இது வழியா தான் ரூமர்ஸ் இப்படி பரவுதா? ஏன்னா ஏதோ ஒன்னு சீஃப் என்ன சொன்னாருன்னா இது ஒரு ஃபெண்டர் தானா. ஆனா நம்ம சாக கூடாதுன்னா இதை பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் யோசிச்சமா தான் ஃபில் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தெரியல என் கிட்ட ஐட்டம் பாக்ஸ், க்ளோசரி இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு. இல்லைன்னா அவ்வளவுதான், ஆல்ரெடி ஃபில்லுக்காகவே நிறைய பேர் போட்டி போடுறாங்க. உங்க கிட்ட வேற நான் மாட்டிக்க கூடாது. ராயல் ஃபேமிலி எல்லாம் குறியா இருக்காங்க என் மேல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு எத்துக்கு வராங்க. ஓய் நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கல? புரியுது, இவங்க எல்லாரையுமே நீ காப்பாத்தின, அதுக்காக மீட்டை ஸ்பெஷலா உனக்கு செய்யணும். அதானே? இந்த இடத்துல யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மீட்டு வேணும். அட மீட்டா திரும்ப? ஆமா மாஸ்டர், சோயிக்கும் மீட்டு வேணும். என்ன சோயி உனக்கும் மீட்டு வேணுமா? மீட்டா கண்டிப்பா நான் உனக்காக செய்யறேன். ஆனா இப்போ மீட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், எல்லா மீட்டையும் கலந்து ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை செய்ய வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மீட்டை ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு அது மேல கார்லிக்கு, சோயா சாஸ், சாக்கே இதெல்லாம் நல்லா குளிக்கிட்டு இதை வந்து நம்ம போட்டா கார்கே அது வந்து ரெடி. இதை வந்து கொடுக்கறான். அட இது அதே மாதிரி இருக்கு, என்ன கொஞ்சம் சால்ட்டியா இருக்கு. பரவாயில்ல சோயே, உனக்கு டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரியுதா? ஆனா ஃபேல பார்க்கும் போது தெரியுது அவனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சரி இன்னமும் இருக்கிற மீட் எல்லாத்தையுமே நம்ம சமைக்க வேண்டியதான். இப்படி இவன் சமைக்கிறனாலேயே அங்க வந்து வாசனை வருதா? அவங்க எல்லாருமே தேடி வராங்க எங்க இருந்து வருதுன்னு. அங்க இதெல்லாம் தெரியாம நம்ம ஆளு சமைப்பானா? மக்கோடா அது வந்து என்னது? அடுவா இது ஒரு புது டிஷ், வேணும்னா நீங்களும் சாப்பிடலாம். இது என்னதுப்பா இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு? இதனாலேயே அவன் நிறையவே சமைக்கிறான். எல்லாத்தையுமே அவங்க அப்படி சாப்பிடுறாங்க. கடைசியில அங்க காலி ஆயிடுது. ஏய் மக்கோடா எனக்கு இன்னமும் வேணும். மீட்டே காலி, இதுக்கு மேலேயே உனக்கு என்ன வேணும்? மக்கோடா உண்மையிலேயே அது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நீ உண்மையிலேயே வேற லெவல் மக்கோடா. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நான் மக்கோடாக்கு பாவம் அங்க எதுவுமே இல்ல. மக்கோடா நீ வந்து கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு நாங்க வந்து உங்களை காட் பண்றோம். ஏதாச்சும் கோக்குமாக்கா நீங்க பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. அதேதான் இந்த மாதிரி நீங்க கோக்குமாக்கா பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃபேல் வந்து உங்களை விடாது, அது அப்படியே உங்களை சாப்பிட்றோம். இதனால அவங்க பயந்து போயிடறாங்க. அப்புறம் அந்த கிங்டம்க்கு வரான்.
இதுதான் ஹார்ட் கிங்டம். இங்கதான் அந்த மர்ச்சன்ட் வந்து வேலையை பாக்குறான். அவனோட வேலை என்னன்னா பேக், லெதர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவன் உருவாக்குவான். அதுக்கு நாள் கடையை வச்சிருக்கான். அங்க மக்கோட பிடிச்சா அந்த ஆளுங்களை அவங்க ஜெயிலையும் அடைக்கிறாங்க. நம்ம கூட நாங்க கில்டு பக்கம் தான் போறோம், என்ன வரியா? கண்டிப்பா. அங்க கில்டுக்கு போறானா அப்புறம் தான் உனக்கு புரியுது அவனோட கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அங்க என்ன யோசிச்சோன்னா ஒரு மாசமா நீங்க எந்த விதமான கொஸ்டியும் முடிக்கலையா, அதனால உங்களுக்கு அட்வென்ச்சரா மாறணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லைன்னு நினைச்சிட்டோம். ஒரு வாரத்துல ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. அப்படி நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா ஜி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா ஜி ரேங்க்ல இருந்து ஒன்ஸ் எஃப் ரேங்க் போனா உங்களுக்கு நிறையவே ரிவார்டு கிடைக்கும். அது கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போனா இப்படிதான் விஷயம் போகுதா? அப்ப எனக்கும் வேற வழி தெரியல. நான் திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போல. ஆனா ஏதோ ஒண்ணு என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். என்னதுன்னு கேக்குறால, நம்ம ஆளு ஸ்லைமை காட்டான். ஸ்லைமா? ஆமா, இவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்பெஷல். இது கேட்டு மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஹேய் பாத்தியா வந்து ஸ்லைமோட சுத்தின இருக்கான். இவங்களுக்கு என்ன தெரியும் சோயை பத்தி? சோயி ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் மாஸ்டரோட மீட்டை வாங்கலாம் நாங்க போறோம். அங்க மத்தவங்க கேக்குறாங்க, ஆமா என்ன நீங்க பண்றீங்க? நாங்க மாஸ்டர்ஸ வெட்ட கொடுக்கறோம், அதை நாங்களும் பாக்கலாமா? எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க ஹன் பண்ண மாஸ்டர் எல்லாம் எடுப்பானா, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்கு, இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவங்க மாஸ்டர்ஸ பார்த்ததே இல்ல. நினைச்சு பார்த்தாலும் இவங்களால இந்த அளவுக்கு ஸ்வாட வச்சுலாம் கொல்லவே முடியாது. ஹேய் நீ வந்து என் மேல ரொம்ப நம்பிக்கையை காட்டுறேன்னு நினைக்கிறேன், அதனால இந்த ஜாப் என்னால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னா இதை வெளியிலயும் மத்த ஆளுங்க பண்ணுவாங்களா? ஆமா அப்படின்னு இருக்கு. மத்தவங்க இதை சரியா வெட்ட மாட்டாங்க. முக்கியமா ஸ்கின்னு நிறைய விஷயத்த அவங்க வேஸ்ட் பண்றாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. பிளாக் சர்பனோட ஸ்கின்னு எல்லாத்தையுமே நல்லா பக்காவா வெட்ட முடியும். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி. இதுக்கு மேல இந்த ரெட் சர்பன் இதோட மீட் வந்து உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும். ஆமா பிளாக் சர்பன் அதுவே சூப்பரா இருக்கும். போன வாட்டி சாப்பிடும் போதே அப்படி டேஸ்ட் அள்ளுச்சு. மக்கோட ஒரே ஒரு மிச்சம் நேத்து நாங்க சாப்பிட்டது அது வந்து என்னது அல்ல பிளாக் சர்பன்ட், ஆர்க்கு, ராக் பேர்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் கலந்து விட்டேன். ஐயோ மக்கோடா எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு தெரியாது மக்கோடா அது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியான மீட்டுன்னு. அதனாலதான் அது இந்த அளவுக்கு டேஸ்ட் ஆயிடுச்சா? எங்களோட வாழ்க்கையில அதை சாப்பிட கூட முடியுமான்னு தெரியாது இதுக்கு மேல. அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்றோம் சொல்லு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க நிறையவே எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கும் மேல இப்பவும் எங்க கிட்ட நிறைய மீட் இருக்கு. மக்கோடா நீ எவ்வளவு சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். மக்கோடா ஏதாச்சும் பிரச்சனைனா வெறும் என்னோட பேரை சொல்லு, ஏன்னா என்னோட பேரு எல்லா பக்கத்துலயும் பரவி இருக்கு. எனக்கு அவ்வளவு மரியாதை இந்த சிட்டில. இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க தூங்கும் போது நாளைக்கும் அவனால இங்கிருந்து போக முடியாது. ஏன்னா மீட் எல்லாத்தையுமே வெட்டுறதுக்கு கொடுத்துருக்கானா கொஞ்ச நாள் வந்து ஆகும். அதனால இங்கேயே கோஸ்ட் எல்லாம் முடிச்சு எஃப் ரேங்குக்கு அவன் போற மாதிரி இருக்கு. அங்க இப்படி யோசிக்கும் போதே அங்க திடீர்னு காடஸ் வந்து கத்துறாங்க, நீ வந்து பண்ணது சரியில்லை, என்ன மறந்துட்டியா? இனி இந்த டவுன்ல இருக்கு இன்னமும் எனக்கு ஸ்வீட் அனுப்பவே இல்லை. ஐயோ காடஸ் என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நான் அனுப்புறேன். ஸ்வீட் அவன் பாக்குறான். அதுல ரொம்பவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் எனக்கு குளிர்ச்சியாவும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் அனுப்பிவிட, யாஹூ இது நல்லா இருக்கு. அட யாஹூவா? அப்பனா இத நீங்களா சொன்னீங்க? இல்ல நீ வந்து அடுத்த வாட்டி மறக்க கூடாது, மறக்காம எனக்கு ஸ்வீட் எல்லாம் அனுப்பணும். உனக்கு புரியுதா? புரியுது. இப்பயாச்சும் என்னால நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கோஸ்ட தேட வேண்டியதான். அங்க கோஸ்ட போய் பார்க்கும்போது வாட்டரை கலெக்ட் பண்றது, இந்த ஹர்ப்ஸை கலெக்ட் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் அவன் பண்ணனா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் தான் ஏறும். அங்க காப்ளின் அழிக்கிற கோஸ்டும் இருக்கு, அதுல 100 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். காப்ளின் அழிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோக்கு அங்க ஆர்வம் இல்ல. அவன் மத்த விஷயத்தெல்லாம் யோசிப்பானா, டேய் நம்ம காப்ளின் அழிக்கலாம், உன்னோட லெவல் அதுவும் அதிகரிக்கும். வேணாம் அதை ஒண்டி நான் பண்ண மாட்டேன். போன வாட்டி நீ பண்ண வேலையால எனக்கு அது கெட்ட கனவா அமைஞ்சிருக்கு தெரியுமா? நம்ம காப்ளின் அழிச்சா உன்னால சீக்கிரமா லெவல் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன டைரக்டா சீக்கு போலாம். உனக்கு ஏன் சீக்கு போகணும் நாங்க அவ்வளவு ஆர்வம்? அதுவா அங்க ரொம்ப ருசியான கிரியேச்சர் எல்லாம் இருக்கும். கிராக்கனு, சீ சர்பனு இந்த மாதிரி ரொம்ப ருசியான கிரியேச்சர் எல்லாம் அங்க இருக்கும். ஆனா போக முடியாதுன்னா முடியாதுதான். நீ வந்து கேட்க மாட்டல, இல்ல நம்ம போகணும். நீ வந்து அன்னைக்கு மீனோட டேஸ்ட் எனக்கு காட்டிட்ட, சீயோட உணவை நான் சாப்பிட்டே ஆகணும். போய் உனக்கு கூட ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. என்ன ஃபெல் அங்கிள் என்ன விஷயம்? அதான் சோயி உனக்கு ஆர்வமா இல்லையா சண்டை போடணும்னு? ஆமா எனக்கும் சண்டை போடணும். சோயி நம்ம சாதாரணமான டாஸ்க் பண்ணலாம், அமைதியா நம்ம போகலாம். நான் சோயோ அங்க சண்டை போடணும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அங்க வேற வழியில அந்த கோஸ்ட் தான் எடுக்கிறான். காப்ளின்ஸ் எல்லாமே சிட்டியோட ஈஸ்ட் பக்கத்துல தான் எங்கேயோ தாக்கின்னு இருக்கான். அந்த சைடு போவானா அங்க 3 காப்ளின் இவனுக்கு கிடைக்குது. போய் உடனே அதோட பாய்சன் அட்டாக் வச்சு அதை கொன்னுது. இது கூட பிரச்சனை இல்ல, அதோட காதை எடுக்கணும். அதுக்குதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அடே எத்தனையோ மாஸ்டர்ஸ் நீ வெட்டி இருக்க, கூரெல்லாம் போட்டிருக்க, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா? அது வேற இது வேற ஃபெயில். நீ போட்ட சத்தத்துல இன்னமும் காப்ளின்ஸ் ஒன்னு தேடி வருது. அதையும் நம்ம சோயி அங்கேயும் இங்க தாக்குது. லெப்ட் ரைட் மரத்துக்கு இந்த பக்கம் இதே மாதிரி அங்க தாக்கிறாங்க. முன்னாடி தான் காப்ளினோட நெஸ்டே இருக்கு. அங்க நம்ம ஹீரோ போக வேணாம்னு சொல்றான். இருந்தாலும் ஃபேல் வந்து இழுத்துன்னு போயிட்டு, ஐயோ ஃபேல் நான் வரல. இதே மாதிரி நம்ம சோய் பண்ண அட்டாக்ல அங்க இருக்கிற ஒரு காப்ளினும் எந்த போயிடுச்சு. என்ன அதோட காதை தான் இப்ப வெட்டி எடுக்கணும். சோய்க்கு இது ஜாலியா இருக்கு, நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். சோய் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாஸ்டர். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் மாஸ்டர். மக்கோடா இப்போ அதுங்களோட காதை நம்ம வெட்டணும். இதுதான் நம்ம லாஸ்டா பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ அதை ஒண்டி நான் பண்ண விரும்பல. அப்புறம் எப்பரா நம்ம டாஸ்க முடிச்சோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கஷ்டப்பட்டு எப்படியே விட்டுறான். அங்க ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த காப்ளினை விட்டாலும் அது பிரச்சனை தான். இங்க வந்து ஒரு டஞ்சனே இதனால உருவாகலாம். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட்
கரெக்ட் தான், நம்ம அப்படியே விட்டா டஞ்சன் உருவாகும். அப்பனா நம்ம என்ன எரிச்சிடலாமா? இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பக்கத்துல காடெல்லாம் இருக்கு, அது மொத்தமும் எரிஞ்சிரும் இதனால. சோயி அப்போ உன்னால இதை மெல்ட் பண்ண முடியுமா? சோயி உன்னால அதை பண்ண முடியுமா என்ன? ஆமா மாஸ்டர், சோயால அதை பண்ண முடியும். அவங்க சோயி அப்படியே பெருசாமா தான் இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி சோயி? அதுவா மாஸ்டர், அதுங்களை கொல்லும் போது எனக்கு என்னன்னு தெரியல, புதுசா இந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. வழியா என்னால இப்படி பெருசாவும் சிறுசாவும் மாற முடியும். உன்னால சின்னதா மாற முடியுமா? ஆமா மாஸ்டர், இதோ காட்டுறேன். இதே மாதிரி அது சின்னதா மாறி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே உருக்குது. இதனால நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம சோயி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானு. சோயால குரூப்பா அட்டாக் பண்ண முடியும். அதுக்கும் மேல குரூப்பா நிறையவே மெடிசனையும் எப்போனாலும் உருவாக்க முடியும். மாஸ்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது. சோயி எனக்கு புரியுது, நான் உனக்கு சமைச்சு தரேன். இப்போதைக்கு நம்ம ஆளுங்க கிட்ட மீட் அவளிக்கும் இருக்காது. இதனால அங்க பிரெட்டை வச்சுதான் அவங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கு. இதுலயே ஒவ்வொன்னு ஒரு ஒரு வகையா இருக்கு. சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எப்பா நீ சமைக்கிறதோ சரி, நீ கொடுக்கறதோ சரி, எல்லாமே ரொம்ப புதுசாவும் வேற லெவல்ல இருக்கு. என்னப்பா எனக்கு வந்து ஐஸ் வைக்கிறியோ? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சைடு காடஸ காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியல, ரொம்ப சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருக்கு. வாயில வச்சா நாக்குல அப்படி கரையுது. அதே மாதிரி வைரம் போல் இதெல்லாம் கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஜொலி ஜொலிப்பா இருக்கு. இதையும் மத்த காட்ஸ் பாக்குறாங்க. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு தனியா தான் உட்காந்து இருக்கா. எனக்கு தெரிஞ்சு தனியா உட்காந்து அவ ஜாலியா ஃபன் அனுபவிக்கிறான்னு. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நான் சொல்லும் போது இப்போ ஷோ ஆகும், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.